எல்லா பாஷையும் எனக்கு தெரியும். குச்சிப்புடியா? ஆமா ஆமா எல்லா பாஷையும் சீனா மொழி தெரியும். தெரியும். அதுலமா ஒரு சயின்டிஸ்ட் நான். அப்படியா? ஆமா ஒரு விஞ்ஞானிங்க. விஞ்ஞானி. ஆமா. என்னென்ன கண்டுபிடிச்ச? ஏங்க இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சது நானு. அவர் வந்தா போய் பாரு. ஏங்க ஸ்டேஜ் போட்டு விட்டு அவர் கண்டுபிடிச்சது நானு. அப்படியா? ஆமா. இந்த மாதிரி வாசிக்கிறார் பாருங்க பெட்டி ஹார்மோனியம். அத கண்டுபிடிச்சது நானு. அது கண்டுபிடிச்சது மணிகண்டனா? ஆமா. ஒன்னு மேல ஏத்து வரும் ஒன்னு கால்ல ஏத்து வரும். அப்படியா? ஆமா. மேல ஏத்து என்ன வரும்? பையன் வருமா? சவுண்ட் வருமா? சவுண்ட் வரும். அது கண்டுபிடிச்சது நானு. ஜோதி. ஆமா ரெண்டு நிக்கி போட்டு அடிப்பாரு ஒன்னு படி போட்டு அடிப்பாரு. அடிக்கறா? கொஞ்சம் டயர்ட் ஆச்சுனா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா தோசை போடுறாரு. தோசை இல்ல. ஆமா தோசை கல்லு. ஆமா அவரு திருப்பூர் தோசை. அவரு. ஆமா. சரி. வேற என்ன கண்டுபிடிச்ச? இல்ல ஏங்க இந்த லைட் கண்டுபிடிச்சது நானுங்க. ஏய் லைட் நீ கண்டுபிடிச்சா? ஆமா. நம்ப மாட்டேன். என்னது? நம்ப மாட்டேன். ஏங்க எப்படி? நான் சொன்னாவே லைட் ஆஃப் ஆகும். சொன்னாவே சுவிட்ச் தேவல. சரி சொல்லு. கண்டுபிடிச்சது நானே ஆச்சே. சொல்றா. ஆப்பாவே. ஆமாடா. அடே. நம்ப மாட்டேன். இல்ல. அது ஏறிது பாரு. அதுவா? அது எங்க அப்பா கண்ட்ரோல். அது என் தம்பி கண்ட்ரோல். அப்படியா? ஆமா. உங்க குடும்பம் மேய்ந்தனால தான் சரிங்க. ஆமா. லைட் கூட பண்ணாங்க. அப்படியா? சரி மீண்டும் ஏறினோம். ஆனாவே ஆமாடா. விஞ்ஞானி தானா? பாதி விஞ்ஞானிங்க. பரவாயில்ல. நம்பிக்கை வரல. நம்ம உன்ன சந்தேகம் மறுபடியும் அது ஆப்பா. மீண்டும் நிக்கவே மாட்டாது. மீன் நிக்கணுமா? சரி. ஆப்பாவே. தொடைய போய் ஆஃப் பண்ணா. அதனால போய் ஓடி வரல. ஏய் ஆஃப் பண்ணு. ஏய் அசி பத்திர பண்ணாம. வேலை செய்யணும். எப்படாரி மாட்டு வேலை செய்யணும் அவங்க. ஏய் பகல நான் புடிங்க நான் செல்லு போட்டு வந்தேன். உள்ள லூஸ் ஆயிடுது. தேவடியா பையன். ஏய் லூஸ் ஆயிச்சா? அவன் லூஸ் அது லூஸ் நீ தான் லூஸ். கை முடி பையன். அது வாயா போட்டுமா நான் அவன். ஏய் அவனை கையில வச்சு நீ ஒரு விஞ்ஞானி சொல்லிக்கிற. இல்ல நான் அசி பத்திர பாரு. சரி அரை மணி நேரம் உனக்கு வேலை இல்ல. அரை மணி நேரமா? அம்மா ஐயா அரை மணி நேரம் வேலை இல்ல. ஏய் ஏன்டா அழுது புலம்பற? ஐடியா ஏன் அழுது புலம்பற? ஐடி புலம்பறனா? அம்மா என்னம்மா பேசுற அரை மணி நேரம் வேலைன்றா? யார் சொன்னது? எப்படி என்ன சொன்னே? ஏய் அவர் எப்படி வேலை சொல்லுவாரு? நான் வேலை கொடுக்க நீ செய். ஐயா அம்மா வேலை கொடுக்குறாங்களா? வேலை இருக்குதாமா? செய் ராஜா செய். இன்னைக்கு செய். நாளைக்கு செய். அச்சி செய். என்ன குட்டி செய். நாளைக்கு செய்யா? ஏய் போடா. ஏங்க அம்மாவே வேலை கொடுக்குறாங்க. ஏய் என்னடா வேலை? ஏங்க நீங்க எல்லாம் அம்மா நான் தான் வச்சுக்கிற தெரியுமா உனக்கு? வேலைக்குடா. வேலைக்குடா. பாதுகாப்பா வச்சிருக்கான். பாவலமா நான் தான் வச்சுக்கிறேன். தெளிவா சொன்னடா இல்ல சாப்பிட போவியா? எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம். ஏய் கொஞ்ச நேரம் மறைவா இரு போ. நீங்க எங்க கோபறீங்க? இவன் எப்படி நினைக்கிறேன்? இவன் என் மகன் தான் நினைக்கிறேன். அப்பா ஆமாடா நான் இருக்கேன்டா உனக்கு. நீங்க எனக்கு அம்மாவா? ஆமா ராஜா. நான் உனக்கு புள்ளையா? ஆமா. நாலு குடுக்கலையே. டேய் அப்படியே. அது தப்பில. அப்படி. ஏய் இது அம்மா அவரே அவரா? அவர் சும்மா அவரு. போடா டேய். ஏய் போடா. நான் பாக்குறேன். நான் நினைச்சடா. எப்படா வர எனக்கு பாருங்க. யாரோ போடா. ஏய் ஏமா? சொன்னா போயிடு. அடிச்சுவாரா? நான் கட்டிடுவேன். நான் கட்டிடுவேன். டேய். நல்லா போறதா நம்பி வரணும். என்ன அப்ப ஏன் நிலைமை? நான் தான் கேட்டேன் நீ ஏமா? அம்மாக்கு நான் பேக் வாங்க தூக்கு. போடா. எங்க போய் சுத்த? ஏய் போடா.
பக்கத்திலே படிப்பு முடித்துவிட்டு இந்த வீட்டுக்கு வரான். அப்படியா? ஆமா. என்னங்க இது கேட்ட உடனே என் கைய உடலையே கண்டிக்குதா? கோடி அருவி கொட்டுதே அடி என்ன பாடுற? கோடி அருவி கொட்டுதே உம்மால உண்மையில உண்மையா? ஆமாண்ணா. மாத்திட்டாங்களா என்ன? இதெல்லாம் மாத்திர நான் தான் மாத்திட்டா. அவன் நீ வாடா அம்மா சந்தோஷ் மணி விஷயம்டா. என்ன திட்டுறானா? ஏய் அட பாவி இதுவடா சந்தோஷமான விஷயம். யாருங்கம்மா? ஐயாங்க தன்னை பிள்ளை படிச்சிட்டு நிமிர்ந்ததாக செய்தா? அப்படியே நான் உடனே போறேன். போய் குஞ்சு பிடிக்கிறேன். டேய் டேய் போய் குஞ்சுங்க போய் குஞ்சுங்க. எதுக்கு? இளவரசர் வராரு. அவருக்கு எல்லாம் நண்டு வரும் முட்டை வரும் மீன் ஓ. வரும் எல்லாமே சைத்தாவியா? நீ போயிட்டு உணவு ஏற்பாடு செய் போ. ஏய், ஐயா, என் மகன் வரான். ஏய். வரவேற்பு சிறப்பா இருக்கணும். சிறப்பா இருக்கு. புறப்படு. புறப்படு. பாவமற்ற கல்லறைக்கு பல வழி என்று கர்மதேவன் கோயிலுக்கு பல வழி. பாவமன்ற கல்லறைக்கு பல வழி பாவமற்ற கல்லறைக்கு பல வழி என்று கர்மதேவன் கோயிலுக்கு பல வழி. நல்ல மனசாட்சியே தேவன் நலசாட்சியா போத மறையாதே அவன் காட்சியா. ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே ஜீவனென்று போற்றுவோம் கடவுளிலே கலந்தவனை காணலாம். அந்த கருணையில் கடவுளையே காணலாம். கடவுளிலே கலந்தவனை காணலாம். அந்த கருணையில் கடவுளையே காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் நலசாட்சியாம். போத மரியாதை அவன் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே ஜீவனென்று போற்றுவோம் தெய்வம் நமது என்ன தோன்றினார். அவர் என்று வாழ பங்கு தெய்வம் என்றார். இதய தெய்வம் நமது எல்லாம் தோன்றினார் தெய்வம் நமது என்ன தோன்றினார் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே ஜீவனென்று போற்றுவோம் அன்றும் இன்றும் என்றும் தோன்றும் தமிழரின் புகழ் மாண்பு கிடந்த நாடே இந்த நாடு. சேர சோழ பாண்டியர் ஆண்ட அருந்தமிழ் நாடு இந்த நாடு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்காக போர்வை இருந்தான் பேகன், புறாவிற்காக தேசியம் தந்தான் சிபி சக்கரவர்த்தி. இப்படியெல்லாம் பாரி போல் வாரி வளர்கள் பிறந்தது தாய் திருநாட்டிலே. போர் பகுதியாக விளங்கக்கூடிய மகேந்திரபுரி நாடு. இந்நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்து ரவிச்சந்திரன் என பெயர் கொண்டு வாழ்ந்து வருகிறேன். அயல்நாடு சென்றேன். பட்டப்படிப்புகளை படித்து முடித்து தாயகம் திரும்பி இருக்கின்றேன். சென்னுடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டுமே.
சிறந்த கோவிலில் அன்பை சொல்லுகிற மந்திரம் இல்லை. ஆயிரம் சிறந்த கோவிலில் அன்பை சொல்லிக்க மந்திரமில்லை அம்மே. நல்லா இருக்கு பரமேஸ்வரர் ஆலய திருவிழாவுக்காக வந்து ஐயாலாம் வந்துக்கிறாங்க. அவங்க சார்பா ஒண்ணு மாலை கொண்டு பாவம் அல்லும் பகலும் பாவம் தூக்கம் கூட இல்லாம பாவம் அங்க போனா செட்டு போடுற வேலை, இங்க வந்து ஆப்ரேட்டர் வேலை, பாக்ஸியா இருக்குது, ஒயரை பொறுத்து அது இருந்து, அதனால ஆப்ரேட்டர் வாழ முடியாது. அது வேற ஒண்ணும் கிடையாது. ரோஜா நாடக மன்றம் நேத்தோட 100வது நாள் அரங்கேற்றமாகி போச்சு. அந்த விழாவுக்காக எல்லாருக்கும் என்ன பண்ணார் ஓனரு, வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் ஏதோ குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேஷ்டி சட்டை, அதுவும் 4 சோத்துக்குள்ள கொடுத்தவங்களா இருக்காரு. மேடையில கொடுத்தாதான் எவ்வளோ பெருமையா இருக்கும். எனக்கு அப்ப 10 ரூபாய் என்ன கௌரவமா இருக்கணும் இல்லையா? அதனால நீ பாவம் புகை மிஷின் மெட்ராஸ் போய் நேரம் விழுப்புரம் வந்து இப்படியே வந்துட்டேன். வேஷ்டி சட்டை வேன்ல இருக்குது, காசை வந்து ஏங்கில குத்துக்கிறாங்க. 1000 ரூபாயா? பாவாடை மச்சிக்கட்டு ஏங்கில குத்துறாங்க. சுராயம் 1000 ரூபாய். 1000 ரூபாய். இல்லங்க, பொம்பளை வேஷம் வரும்போதெல்லாம் கலர் கலரா லைட் போடுறாயா, ஆம்பளை வேஷம் வரும்போது வெளியே விட்டு போட்டா தோண்டிக்கிறான். நல்லா இருக்குது புகை மிஷின், நாளைக்கு எப்படி 500 ரூபாய் மீட்டர் போட்டுருவான். 100 முன்ன கிளம்பி இருக்கு ஆட்ட ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் அவளை கீழே குடிச்சினாயா. இனிமேல் கண்ணை மூடுதா, எப்பெல்லாம் கண்ணை மூடி அப்பெல்லாம் உன் கழுத்து மாலை வரும். ஆமா வரும்போது மொபைல் சொல்லி ஒரு இரும்பு சாய் உனக்கு அனகத்துக்கு தொங்க கூடாது. எதுக்கு இந்த வழி பண்ணிட்டு மெட்ராஸ் டான்ஸ் டான்ஸா புள்ளிங்க டான்ஸ்னா எப்படியா அண்ணா வணக்கம்ண்ணா. என்னையும் அண்ணான்னு கூப்பிடுறியா, அவனை கூப்பிடுவேன். தம்பி வணக்கம்டா. தம்பியா ஐ லவ் யூ. மரியாதை கேட்டுவாடா. டேய் எவ்வளவு அழகா தம்பின்னு கூப்பிடுறேன். அக்கா கையில சொல்லுவாங்க. ஐயா சொல்லாம. ஏய் என்ன அக்கா வந்திருக்கடா. தப்பான்னு கேட்பாங்கடா. அக்கா கிட்ட ஒரு தப்பாங்கடா. தப்பா இருக்காத. ஐ லவ் யூ அக்காக்கு சொல்லலாம், அம்மா சொல்லலாம், பாட்டிக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இது சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒழுத்து வச்சு நேரா உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டிக்கு சொல்றான். இது காரியத்துக்கு வந்தாவது உன் பொண்டாட்டி சொல்றான். இது அவசரமா ஆயத்த காரணம் தெரியுமா? மன்னர் மகாராணி எதுன்னு தெரியல. உங்க மகனா நல்லா கேட்டுங்க மக்களே. நீங்க எல்லாம் வாழ்ந்து நல்லா சீர்திருப்போட ஊர்ல பெரிய மனுஷரோட நிறைய பேர் இருக்கிறீங்க. புள்ள பொண்ணா ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அம்மா மாதிரி இருக்கணும்.
டேய், அவங்க அப்பா வந்து என்ன சிரிக்கிற? என்ன அதுக்கு நான் அவரை போய் எதிர்காரங்க சொல்ல முடியும்? இல்ல இல்ல நீங்க அம்மாக்கு நிறைய குங்குமப்பூ வாங்கி கொடுத்துட்டாரு. அப்பா வயிச்சு கருப்பாயிட்டாரு வெயில்ல. கருப்பை விட கலரை விடுங்க. வேற என்ன? என்ன தெரியுமா? உங்க அம்மா உனக்கு துரோகம் பண்ணிக்கிறாங்க. எங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? பார்த்தா அவரால மாதிரி கருப்புமா. அதெல்லாம் விடு. எங்க அம்மா எனக்கு என்ன துரோகம் அம்மா பண்ணாங்க? உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? நீ பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுத்தா வழக்க தாய்மார்களுக்கு. ஆமா. உங்க அம்மா உனக்கு பால் கொடுக்கல, உங்க அப்பாவுக்கு பால் கொடுத்துருக்காங்க. என்னடா நீ வேற? டேய், அவன் தான் சொல்றான், நீ ஏன்டா நம்ம நீ பால் குடிச்சா? அவன் ஏடா விடு. அயல்நாடு சென்ற இளவரசர் இந்த நாட்டில் கொடுக்க தாயை திரும்ப காரணத்தால் வந்தவர் மனமாண்ட மகிழ வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல் அபிநயத்தோடு ஆபாசத்தை தவிர்த்தார் கேட்டுமா.
ஹலோ ஹலோ ஹாய் 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 போடுறியா ஹலோ ஹாய் எதுக்குடா ஹலோ நிப்பார் என்ன மன்னர் வந்திருக்கான் மாவுராணி நாம நிப்பார் தோசிட்டி தர்பா சாப்பிட்டு போவே மகாராணி மகாராணி அத பாரு இளவரசன் யார் அவரா அவர்தான் அப்படியா அவர் பார்த்தா எவ்வளவு வெள்ளையா தக தக தகன்னு நாச்சு மாதிரி இருக்கிறார் பாரு எவ்வளவு வெள்ளையா இருக்கிறார் பார்த்தா அவர் வந்து இருக்கிறார் பொண்ணு கூட வெளியே தான் இருக்குது பொண்ணு கூட வெள்ளையா செட் ஆகிமா பாத்தியா என்னம்மா புள்ள வந்து வச்சுக்கலாம் ஏன் நாட்டிகாரி மாதிரி ஆசைப்பட்டு என்னடா மினி புருக்கு போனா எல்லாரும் இந்த கல்வாட கொண்டு லைட் வாங்கணும் லைட் ஏய் இக்கண்டா போற மினி புருக்கு லைட் ஏய் பக்கத்துல வாங்க லைட் என்னடா லோடி டாய்ஸ் அடிக்குறாங்க இந்த லைட் போட்டனடா இந்த லைட் என்ன போடுற நான் வீடு காரியம் இல்ல வீட்டு பல்வாயில கொண்டு வந்து அதான் வாசா கேவடியா போற லைட் போட்டா கலை மன்றத்தின் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக பணிவான முதலிக்கன் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்னும் நமது கிராமத்தில் தோன்றி அருமந்து கொண்டிருக்கும் அம்மனுடைய ஆலய திருவிழாவை சீர சிறப்போடு செய்வது மாத்திரமல்லாமல் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்திற்கு அரியதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் அன்போடு அழைத்து ஆறு சுவையோடு உணவளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு ஆணைக்கு அழகு வீரம் பெண்ணைக்கு அழகு தாய்மை வீட்டுக்கு அழகு வாய்ப்படி கோவிலுக்கு அழகு கோபுரம் நீருக்கு அழகு பன்னீர் பூவுக்கு அழகு செம்பகப்பூ கடலுக்கு அழகு பார்க்கடல் கிராமத்திற்கெல்லாம் அழகான கிராமம் திகழக்கூடியது நமது கல்பட்டு கிராமம். இந்த திருவண்ணை பெருவாக சிறப்பு செய்து கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும்
ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் விழா குழுவினர் ஒன்று சேர்ந்து இன்னும் தலைவர், துணை தலைவர், கவுன்சிலர், உறுப்பினர், ஆலய பூசாரி, நாட்டாண்மைதாரர்கள், இளைஞர் நற்பணி மன்றம், மகளிர் சுழவது குழுக்கள், சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒன்று சேர்ந்து முந்தி பிறந்த விநாயகப் பெருமான் பெற சொல்லியும் கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய காவல் தெய்வம் விளங்கக்கூடிய கிராம தேவதையில் பெற சொல்லியும் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி கிராமத்தின் பணமாக 200 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். வாரி கொடுத்த அன்புள்ளவர்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி 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 வணக்கம். சிறப்பாக முடித்து விட்டேன் அப்பா. ஐயா ஐயா மன்னா மன்னா என்னடா பெரும்பொரு பேராபத்து மன்னா பெருமாபத்து மன்னா ஆபத்து மன்னா மக்களுக்கு ஆபத்தா ஓட்டி வாய்ப்படி முன்னே நாட்டு மக்கள் திரண்டு பெரிய கோரிக்கை வைக்கிறாங்க மன்னா. மக்களா என்னாச்சு? நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இட்ட பயிர்கள் எல்லாம் காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து நாசம் செய்து போச்சு. பெரும் நஷ்டம், பெரும் கூக்குரல் சோறு இருக்குது. பெருத்த வேதனை என்ன செய்யறது? குடிமக்கள் குறையை திருத்த வேண்டும் என்றால் இப்போது புறப்பட வேண்டும். காணகம் சரி, மிருகங்களை வேட்டையாட வேண்டும். ஆமாங்க, புறப்பட்டு வேணும். புறப்பாடு. நிபலிலே நமது அரியலூர் திருக்கை சேர்ந்த ஓம் சக்தி நாடக மன்றத்தின் உரிமையாளர்
நமச்சிவாயா. இறைவனிடம் கையேந்துங்கள். சுடரே சுடரி சுடரே சுடரி தொடரே. ஏடப்பா, புடிய புட்டடப்பா. ஏய் முன்ன பின்ன பூஜையில் இருந்தியா இல்லையா சாமி, புண்ணாக்க ஆ? குடிப்பி வாயில் கட்சி எப்படி இருந்தாலும் ஓடித்தானே போறோம். சுத்தமா போட்டு முடியாடா அதுக்கு எப்படி இருந்தாலும் வச்சுதான் சாப்பிட போறோம். ஐயோ ஐயோ
எல்லா பாஷையும் எனக்கு தெரியும். குச்சிப்புடியா? ஆமா ஆமா எல்லா பாஷையும் சீனா மொழி தெரியும். தெரியும். அதுலமா ஒரு சயின்டிஸ்ட் நான். அப்படியா? ஆமா ஒரு விஞ்ஞானிங்க. விஞ்ஞானி. ஆமா என்னென்ன கண்டுபிடிச்ச? ஏங்க இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சது நானு. அவர் வந்தா ஒய்பாரு. ஏங்க ஸ்டேஜ் போட்டு விட்டு அவர் கண்டுபிடிச்சது நானு. அப்படியா? ஆமா இந்த மாதிரி வாசிக்கிறார் பாருங்க பெட்டி ஹார்மோனியம். அத கண்டுபிடிச்சது நானு. அது கண்டுபிடிச்சது மணிகண்டனா? ஆமா ஒன்னு மேல ஏத்தி வரும் ஒன்னு கால்ல ஏத்தி வரும். அப்படியா? ஆமா வேற இது என்ன வரும்? பையன் சவுண்ட் வருமா? சவுண்ட் வரும். அது கண்டுபிடிச்சது அத கண்டுபிடிச்சது நானு. ஜோதி. ஆமா ரெண்டு நிக்கி போட்டு அடிப்பாரு ஒன்னு படி போட்டு அடிப்பாரு. அடிக்கிறாரா? கொஞ்சம் டயர்ட் ஆச்சுனா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா தோசை போடுறாரு. தோசை இல்ல அது. ஆமா தோசை கல்லு. ஆமா அவரு திருப்பூர் தோசை. அவரு. ஆமா சரி. வேற என்ன கண்டுபிடிச்ச? இல்ல ஏங்க இந்த லைட் கண்டுபிடிச்சது நானுங்க. ஏய் லைட் நீ கண்டுபிடிச்சா? ஆமா நம்ப மாட்டேன். ஏங்க நம்ப மாட்டேன். ஏங்க எப்படி? நான் சொன்னாவே லைட் ஆஃப் ஆகும். சொல்லாவே. சொன்னாவே சுவிட்ச் தேவல. உச்சாட்டாவல சரி சொல்லு. கண்டுபிடிச்சு நானே ஆச்சேன். சொல்றா. அப்பாவே அப்படா. அடே டே டே டே. நம்ப மாட்டேன். இல்ல இல்ல. அது ஏறிது பாரு. அதுவா அது எங்க அப்பா கண்ட்ரோல். அது என் தம்பி கண்ட்ரோல். அப்படியா? ஆமா உங்க குடும்பமே இந்த வேலை தான் செய்றீங்க. ஆமா லைட் கூட பண்ணாங்க. அப்படியா? சரி மீண்டும் ஏறிடும். நீண்டு ஏறினோம் ஆனாவே ஆமாடா. விஞ்ஞானி தானா? பாத்தீங்க விஞ்ஞானிங்க. பரவாயில்ல. நம்பிக்கை வரல நம்ம உள்ள சந்தேகம் மறுபடியும் அது ஆப்பா மீண்டும் நிக்க மாட்டாது. நீங்க நிக்கணுமா? ஆ. சரி ஆப்பாவே ஏ தொடைய போய் ஆஃப் பண்ணா. அதனால போய் நோடி வரல. ஏய் ஆஃப் பண்ணு. ஏய் அசி பத்திர பண்றோம்டா. வேலை செய்யாது. எப்பாரி மாட்டு வேலை செய்யாது உங்களுக்கு. பகல நான் புடிங்கடா கேட்ட செல்லு போட்டு வந்தேன். அது உள்ள லூஸ் ஆயிடுச்சு. தேவடியா பையன். ஏய் லூஸ் ஆயிச்சா? அவன் லூசுடே அது லூசு தான் நீ தான் லூசு. கை முடி பையன். அது வாயால போட்டு ஏமாறானே அவன். ஏய் அவனை கையில வச்சு நீ ஒரு விஞ்ஞானி சொல்லிக்கிற. என்ன அப்படி அசி பத்திர பாரு. சரி அரை மணி நேரம் உனக்கு வேலை இல்ல. அரை மணி நேரமா? அம்மா ஐயா அரை மணி நேரம் வேலை இல்லை. ஏன்டா அழுது புலம்புற? ஐடியா ஏன் அழுது புலம்புற? ஐடி புலம்புறா. அம்மா என்னம்மா பேசுற அரை மணி நேரம் வேலைன்றா. யார் சொன்னது? எப்படி எனக்கு சொன்னேன்? டேய் அவர் எப்படி வேலை சொல்லுவாரு? நான் வேலை கொடுக்க நீ செய். ஐயா அம்மா வேலை கொடுக்குறாங்களா? வேலை இருக்குதாமா? செய் ராஜா செய். இன்னைக்கு செய். நாளைக்கு செய். நாளைக்கு செய். அச்சு செய். எல்லாத்துக்கும் செய். இன்னைக்கு செய் நாளைக்கு செய். ஏய் போடா. ஏங்க அம்மாவே வேலை கொடுக்குறாங்க. ஏய் என்னதான் வேலை? ஏங்க நீங்க எல்லாம் நான் அம்மா நான் தான் வச்சுக்கிற தெரியுமா உனக்கு? வேலைக்குடா. வேலைக்குடா. பாதுகாப்பா வச்சிருக்கான். பாவல நான் தான் வச்சுக்கிறேன். தெளிவா சொன்னடா இல்ல சாதகமா போவியா? எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம். ஏய் கொஞ்ச நேரம் மறைவா இருப்போ. நீங்க எங்க கோபறீங்க? இவன் எப்படி நினைக்கிறேன்? இவனே மகம தான் நினைக்கிறேன். அப்பா என்ன ஒரு பெத்த தாய் போல இருக்கிறீங்கம்மா நீங்க. ஆமா நான் இருக்கேன் உனக்கு. நீங்க எனக்கு அம்மாவா? ஆமா ராஜா. நான் உனக்கு புள்ளையா? ஆமா. ஆள் கொடுக்கலையே. டேய் தப்பில. ஏய் இதம்மா அவரே அவரா? அவர் சும்மா அவரு. போடா டேய். ஏய் போடா. நான் பாக்குறேன். நான் நினைச்சடா. எப்படா வார எனக்கு பாருங்க. யாரோ போடா. ஏய் ஏம்மா சொன்னா போயிடா. போய் அடிச்சுடுவாரு. அச்சிட்டு வாரா? நான் கட்டிடுவேன். அப்பா, நான் கட்டிடுவேன். மழை போலதான் நம்பி நடக்கணும். என்ன அப்ப என் நிலைமை ஆ? நான் தான் கேட்பேன், நீ ஏம்மா? அம்மாக்கு நான் பேக் வந்து தூக்கு. எங்க போய் தூக்கு? எப்ப
எதற்காக அழைத்தீர்? எதற்காக வர வைத்தேன் தெரியுமா? எதற்காக? நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் ரவிச்சந்திரன். ஆமாங்க. வெளிநாடு சென்றானே படிக்க படிப்பு முடித்துவிட்டு இந்த வீட்டுக்கு வரான். அப்படியா? ஆமா. என்னங்க இதை கேட்ட உடனே எனக்கு கைய உடலையே அழைக்குதா? நீ அருவி கொட்டுதே அடி என்ன பாடுற? கோடி அருவி கொட்டுதே உம்மால. உண்மையில உண்மையா? ஆமாண்டா. மாட்டிட்டாங்களா என்ன? இதெல்லாம் மாத்துற நான் தான் மாட்டிட்டா. அவன் நீ வாடா. அம்மா, சந்தோஷ் மன விஷயம்டா. என்ன திட்டுறானா? ஏய், அட பாவி. இதுவடா சந்தோஷமான விஷயம். யாருங்கம்மா? ஐயாங்க தன்னை பிள்ளை படிச்சுட்டு நிமிர்வதாக செய்யுங்களா? அப்படியா? அப்படியே நான் உடனே போறேன். போய் குஞ்சு பிடிக்கிறேன். டேய் டேய் போய் குஞ்சுங்க, போய் குஞ்சுங்க. எதுக்கு? இளவரசர் வராரு. அவருக்கு எல்லாம் நண்டு வரும், முட்டை வரும், மீன் ஓ. வரும். எல்லாமே சைத்தாவியா? நீ போயிட்டு உணவு ஏற்பாடு செய் போ. ஏய், ஏய், என் மகன் வரான். ஏய். வரவேற்பு சிறப்பா இருக்கணும். சிறப்பா இருக்கு. புறப்படு. புறப்படு. பாவமற்ற கல்லறைக்கு பல வழி என்று தர்மதேவன் கோயிலுக்கு பாவமன்ற கல்லறைக்கு பல வழி. பாவமற்ற கல்லறைக்கு பல வழி என்று தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி வல்லவன சாட்சியே தேவனது சாட்சியாம் போத மறையாதே அவன் சாட்சியாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே ஜீவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கண்டவனை காணலாம் அந்த கண்ணையிலும் கடவுளையே காணலாம் காணுதலை காணலாம். கடவுளிலே கண்டவனை காணலாம் அந்த கண்ணையிலும் கடவுளையே காணலாம் வல்லவன சாட்சியே தேவனது சாட்சியாம் போத மறையாதே அவன் சாட்சியாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே ஜீவன் என்று போற்றுவோம். தெய்வம் நமது என்ன தோன்றினார் அவர் என்று வாழ பங்கு தெய்வம் என்றார் இதய தெய்வம் நமது எல்லாம் தோன்றினான். தெய்வம் நமது என்ன தோன்றினார். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே ஜீவன் என்று போற்றுவோம். அன்றும் இன்றும் என்றும் தோன்றும் தமிழரின் புகழ் மாண்பு கிடந்த நாடே இந்த நாடு சேர சோழர் பாண்டியர் ஆண்ட அருந்தமிழ் நாடு இந்த நாடு முல்லைக்கு தேர்குலத்தான் பாரி மயிலுக்காக போர்வைந்தான் பேகன் புறாவிற்காக தேசியம் தந்தான் சிபி சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் பாரி போல் வாரி வளர்கள் பிறந்தது தாய் திருநாட்டிலே போர் பகுதியாக விளங்கக்கூடிய மகேந்திரபுரி நாடு இந்நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்து ரவிச்சந்திரன் என பெயர் கொண்டு வாழ்ந்தவரையே அயல்நாடு சென்றேன் பட்டப்படிப்புகளை படித்து முடித்து தாயகம் திரும்பி இருக்கின்றேன் சென்னுடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டுமே தாயின் சிறந்த கோவிலில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உலகில் பெருமைகள் இல்லை கஷ்டத்திலேயே தாயின் சிறந்த கோவிலில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாயின் நெஞ்சம் கடவுளின் நெஞ்சம். தாயின் சிறந்த கோவிலில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.
ஆலய திருவிழாவுக்காக வந்து ஐயாலாம் வந்துக்கிறாங்க. அவங்க சார்பா ஒண்ணு மாலை கொண்டு அவன் அல்லும் பகலும் பாவம் தூக்கம் கூட இல்லாம பாவம் அங்க போனா செட்டு போடுற வேலை, இங்க வந்து ஆப்ரேட்டர் வேலை, பாக்ஸியா இருக்கிறது, ஒயரை பொறுத்து அது இருந்து, அதனால ஆப்ரேட்டர் வாழ முடியாது. அது வேற ஒண்ணும் கிடையாது. ரோஜா நாடகம் என்ற நேத்தோட 100வது நாள் அரங்கேற்றமாகி போச்சு. அந்த விழாவுக்காக எல்லாருக்கும் என்ன பண்ணார் ஓனரு, வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் ஏதோ குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேஷ்டி சட்டை, அதுவும் 4 சோத்துக்குள்ள கொடுத்தா நல்லா இருக்காது, மேடையில கொடுத்தாதான் ஏதோ பெருமையா இருக்கும். எனக்கு அப்ப 10 ரூபாய் ஏன்னா கௌரவமா இருக்கணும் இல்லையா, அதனால நீ பாவம் புகை மிஸ்டர் மெட்ராஸ் போய் நேரம் போய் வந்து இப்படியே வந்துட்டேன். வேஷ்டி சட்டை வேன்ல இருக்குது, காசு வந்து ஏங்கில குத்துக்கிறாங்க. 1000 ரூபாயா? பாவாடை மச்சிக்கட்டு ஏங்கில குத்துறாங்க. சுராயம் 1000 ரூபாய். 1000 ரூபாய். இல்லங்க, பொம்பளை வேஷம் வரும்போதெல்லாம் கலர் கலரா லைட் போடுறாயா, ஆம்பளை வேஷம் வரும்போது வெளியே விட்டு போட்டே போட்டிக்கலாம். நல்லா இருக்குது புகை மிஷின், நாளைக்கு எப்படி 500 ரூபாய் மீட்டர் போட்டுருவான். ஊரு முன்னே கிளம்பி இருக்கு ஆட்ட ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் அவளை கக்கீடு குடிச்சினாயா. இனிமேல் கண்ணை மூடுவா, எப்பெல்லாம் கண்ணை மூடி அப்பெல்லாம் உன் கழுத்து மேல வரும். ஆமா வரும்போது மொபைல் சொல்லுற இரும்பு சாய் உன்னிட்டு அணகத்துக்கு கண் தொங்க கூடாது. எதுக்கு இந்த வழி கொஞ்சம் மெட்ராஸ் டான்ஸ் டான்ஸா புள்ளிங்க டான்ஸ்னா எப்படியா அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன பேஜ் ஆகுதா? அப்படியே போட்டு அடிக்கிறியா? போட்டு வந்தா தம்பி சொல்லுங்க. நீ அண்ணான்னு கூப்பிடுறியா, அவனை தான் கூப்பிடுவேன். தம்பி வணக்கம்ண்ணா. தம்பியா ஐ லவ் யூ. மரியாதை கேட்டுவானா? டேய் எவ்வளவு அழகா தம்பின்னு கூப்பிடுறேன். அக்கா கையில சொல்லுவாங்க. ஐயா சொல்லாம. ஏய் என்ன அக்கா வந்திருக்கடா. தப்பான்னு கேட்பாங்கடா. அண்ணா அக்கா கிட்ட ஒரு தப்பான்னு கேட்பாங்கடா. தப்பா நினைக்காத. ஐ லவ் யூ அக்காக்கு சொல்லலாம், அம்மாக்கு சொல்லலாம், பாட்டிக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இது சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒழுத்து வச்சு நேரா உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டிக்கு சொல்றான். இது காரி வச்ச பையா கார் எடுத்துன்னு வந்தாவது உன் பொண்டாட்டி சொல்றா. இது நாட்டிமே ஆட மாட்டேன். அவசரமா ஆயிட்ட காரணத்துக்கு மன்னர் மன்னர் மகாராணி மகாராணி எதுன்னு தெரியல. உங்க மகனா? நல்லா கேட்டுங்க மக்களே, நீங்க எல்லாம் வாழ்ந்து நல்லா சீர்திருப்போட ஊர்ல பெரிய மனுஷரோட நிறைய பேர் இருக்கிறீங்க. புள்ள பொண்ணா ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அம்மா மாதிரி இருக்கணும். சொல்ல முடியும். அம்மாக்கு நிறைய குங்குமப்பூ வாங்கி கொடுத்துட்டாரு. கருப்பாயிட்டாரு. கருப்பை விட கலரை விடுங்க. என்ன தெரியுமா, உங்க அம்மா உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிறாங்க. எங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? கருப்புமா
ஏய், அதெல்லாம் விடு. எங்க அம்மா எனக்கு என்ன துரோகம் அம்மா பண்ணாங்க? உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிக்கிறான். என்ன பண்ணாங்க? நீ பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கத்தான் வழக்கம் தாய்மார்களுக்கு. ஆமா. உங்க அம்மா உனக்கு பால் கொடுக்கல, உங்க அப்பாவுக்கு பால் ஏய், போ. குடிக்கிறான். ஏம்மா அப்பா கிட்ட பாரு. ஏடா, நீ வேற ஏய், அவன் தான் சொல்றேன், நீ ஏன்டா அவன் அயல்நாடு சென்ற இளவரசர் இன்று நாட்டில் இருக்க தாயக திரும்ப ஆர்வத்தால் வந்தவர் மனமாண்ட மகிழ வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல விடயத்தோடு ஆபாசத்தை தவிர்த்தார்கள் என்று